யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி 22/4/2024 திங்கள் கிழமையாகி என்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு பஞ்சாங்க நிலை, இன்றைய சுப நேரங்கள், இன்றைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு. 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் தருவார் அப்படிங்கிற விஷயத்த நேற்று பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கும் பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற இன்னும் 2-3 டிப்ஸ் பார்ப்போம். பொதுவாக 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது சனியினுடைய காரகத்துவங்கள் அவங்ககிட்ட அதிகமாக காணப்பட்டாலும் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும்போது யாரு கூடயும் அனுசரித்து போக மாட்டாங்க. ஈவன் அம்மா அப்பா குழந்தைகள் கணவன் மனைவி இந்த மாதிரி எந்த ரொம்ப டீப்பரான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டே இருந்தும் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியும் தனிமையில் இருக்கிற மாதிரியுமான ஒரு எண்ணம் உடைய நபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுங்க, அடுத்தவங்களோட எதிர்ப்பை பகையை ஈஸியாக இவங்க வாங்கிக்கிறாங்க. உங்களை கண்டாலே ஆகாது, எப்போ பார்த்தாலும் தனிமையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மனநிலை உடைய நபர் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட லைஃப்பில். நல்லா பாருங்கள், திருமண வாழ்க்கை தனக்கு அடங்கிய வாழ்க்கை துணையே அமையும். தான் சொல் பேச்சு கேட்டு தன்னுடைய குணத்துக்கும் உங்களுடைய குணத்துக்காக தன்னை மாற்றிக்கிற மாதிரியான வாழ்க்கை துணை தான் அமையும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் திருமணம் அப்படிங்கிறது 18-19 வயசுக்குள்ளேயே நடந்துடணும். இல்லைன்னா 35 கிட்ட வந்துடுது. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் திருமணம் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாகவே இருக்குது. மேக்ஸிமம் பெண்களுக்கு இது சீக்கிரம் நடந்துடுது. 18-19 வயசுலேயே கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. 7ஆம் இடத்துக்கு கூட சனி தொடர்பு போடும்போது ஆண்களுக்கு தான் கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. சரி, இன்றைய கிரக நிலைகள் மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னும் 7ஆம் இடத்துல சனி பகவான் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறத இன்னும் பல தருணங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம், இரவு 7:59 வரை. இன்றைய திதி சதுர்த்தசி திதி, நள்ளிரவு 3:26 வரை. இன்றைய கரணம் கரசை கரணம் மதியம் 2:21 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் ஹர்ஷனம் நாமயோகம் மறுநாள் காலை 4:27 வரை. இன்றைய சுப நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேசத்தில் சூரியன் குரு, கன்னி ராசியில் சந்திரன் கேது, கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன் புதன் ராகு இணைவு. ஸோ இந்த கிரகநிலையின் அடிப்படையில் இன்றைய நாளானது பிறக்குது. முதல்ல மேச ராசிக்கு இன்றைய நாள் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். வேலையில் அதிகப்படியான அழுத்தங்களையும் டென்ஷன் ப்ரெஷர் சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரி ஓடிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று மேச ராசிக்கும் உண்டு. பெண்கள்கிட்ட கவனமாக பேசுறது பழகிறது சரியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பெண்களால் எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. நிதானமாக வாகனத்தை இயக்கினா போதுமானது. சீக்கிரமாக போகணும் ஆஃபீஸுக்கு, ஸ்கூலுக்கு சீக்கிரமாக கொண்டு போய் குழந்தைகளை விடணும்னு சொல்லி போட்டு வேகமாக எக்ஸ்லேட்டரில் காலை வச்சிங்க கையை வச்சிங்க அப்படின்னா அது பின்னாடி பிரச்சனைகளை தர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக பார்த்துக்கிடுங்க. நிதானம் வேணும் இன்றைக்கி அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக ரிஷபராசி. மனசுக்கு பிடிச்ச சில மாற்றங்களை செய்யலாம்னு நினச்சிட்டு கடைசியில் நடைமுறைக்கு யதார்த்தத்துக்கு எது ஒத்து வரும் அப்படிங்கிறது யோசிப்பீங்க. நம்மளுடைய திட்டம் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், யதார்த்தத்துக்கு நடைமுறைக்கு என்ன சரியாக வருதோ அதை செய்வோம். அதுதான் பின்னாடி நம்மளுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வருவீங்க. குழந்தைகளுடைய உடல்நல அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிற விஷயத்தோட உங்கள்கிட்ட பேசக்கூடிய அமைப்பு. ஏதோ ஒரு அவங்க எடுத்த காரியத்தில் ஏதோ ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததாக மிதுன ராசி. பேச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்.
எல்லாத்துக்குமே அது அற்புதமான விஷயந்தான். ஆனால் எப்படி எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது விஷயம் இருக்குது இல்லையா, யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் பார்க்கும்போது இன்றைய நாள் மிதுன ராசிக்கு சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் திறமையுடன் பேசி உங்களுக்கு உண்டான காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் சொல்லுது இன்றைய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததாக கடகராசி. கடகராசி அக்கம் பக்கத்தினர் கூட கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களாக தேடி போவீங்க, எதிர்பார்ப்பீங்க, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்காம போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பல நெகட்டிவ் சொல்லலாம் இன்றைக்கி. ஆனால் ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன தெரியுமா, கடகராசிக்கு இன்றைக்கி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு துணிவோட ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று ஃபைட் பண்ணுவீங்க, கடைசியில் வெற்றியும் பார்த்துடுவீங்க. அதுதான் இன்றைக்கி பாசிட்டிவ். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததான் சிம்மராசி. செலவுகள் 1000, சேமிப்பு குறைவு அப்படிங்கிற காலம் போய் மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் சேமிப்பு அதிகரிக்க போகுது 2வது அதுக்கு. ஆனால் இன்றைய நாள் என்ன பண்ணுவீங்கன்னா, தேவையில்லை இந்த பொருள் வாங்க வேணாம், இது தேவையில்லை, இதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி சில விஷயங்களை ஒதுக்குவீங்க. அதனால் செலவாகக்கூடிய பணம் சேமிப்பாகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. பேச்சில் முன்பின் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தெளிவாக பேசுங்க அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குள்ள அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்தா கன்னிராசி. கன்னிராசி ஆல்ரெடி ஊறப்பட்ட போராட்டத்தை பார்த்தாச்சு. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது, எவ்வளவு விஷயங்களை பார்த்தாலும் ஃபைனலாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்புறீங்க. அந்த நம்பிக்கை இன்று உங்களுக்கு வீண் போகாது, கண்டிப்பாக வெற்றி உண்டு. உதவிகள் தாமதமாக கிடைக்கும், அவ்வளோதான். மனம் கொஞ்சம் ஆக்சிலேஷன் ஆகி வரக்கூடிய ஒரு சூழல் தான். ஆனால் இந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும்போது இது வரைக்கும் பட்ட வழிகளுக்கு உண்டான ஒரு மருந்தாக அது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் விருச்சிக ராசி, துளாராசி. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது, தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் பெண்களை இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நிதானம். இப்போ அவர்களால் தேவையில்லாத அலைச்சலும் செலவுகளும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மாமியால் மருமகள் பிரச்சனை வர்றதுக்கு சூழல்களை சொல்கிறது. பெண்களிடம் மொத்தத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கையில் இருக்கிற காசு செலவு பண்ணி போட்டு சிவனேன்னு உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த விருச்சிக ராசி. உங்களுடைய செல்வாக்கை ரொம்ப ரொம்ப சரியாக பயன்படுத்துவீங்கன்னு இன்றைக்கி சொல்ல முடியாது. ஆனால் செல்வாக்கு இருக்கிறத உணர்வீங்க. அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் யூஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி ஜீவகாருண்யம் பார்ப்பீங்க, பாவ புண்ணியம் பார்ப்பீங்க. பார்த்து அதை சரி யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்வீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. கண்டிப்பாக வெற்றி உண்டு. பெண்களினுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக தனுர் ராசி. தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது, தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் புதுமையாக எந்தவித முடிவுகளும் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டம பாதிப்பை விட இன்றைக்கி கொஞ்சம் மன அழுத்தத்தை, டென்ஷன், ப்ரெஷரை தொழிலில் இன்றைய நாள் தர உள்ளது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப கவனம், ரொம்ப நிதானம். புதுசாக எந்த மாற்றத்தையும் செய்யாமல் இருந்தால் இன்றைக்கி நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக அந்த நாளை கழிச்சிட்டு வந்துடலாம். அதை பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷரை நம்மளே தலையில் ஏற்றி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் இந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர்
8. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசி கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ரொம்ப நாலேஜபிளாக, ரொம்ப ஞானம் படைத்த நபர் போல் இப்படி தான் இருக்கும் 2 வாரத்தில் 3 வாரத்தில் முடிச்சுருவாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை. அப்போது என்ன நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், பிடிக்க மாட்டேன், அப்படிங்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ளே. அதே போல் மேலதிகாரிகள் உங்களால் அவர்களுக்கு தேவையான லாபத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது. உங்களுடைய செயல்பாடு அவர்களுக்கு லாபமாக முடியும் அப்படிங்கிறது. ஆனால் மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட எல்லா விஷயங்களையும் வாங்கிட்டு சைக்கோக்கு பார்த்தாது மறுபடியும் இன்னும் உங்கள்கிட்ட ஏதாவது நீட் கிடைக்குமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் இன்றைய நாளை நகர்த்தி கொண்டு போகிறது நல்லது. தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். ஒரு பொருளாதார பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது அது சார்ந்த விஷயங்கள் ஒரு முன்னேற்றம் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம். வேலையில், பெண்கள்கிட்ட, வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். முக்கியமாக வேலைக்கு போகிற ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முடிஞ்சளவு இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களாக பேச வேண்டாம். கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து பிரச்சனைகள் வரதான் சொல்லுது. இப்போ பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு முருகன் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சால் இன்றைக்கி முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு போகலாம் வேலைக்கு. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக மீன ராசி. மீன ராசிக்கு ஒரு நல்ல நாளுங்க இன்றைக்கி. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நல்ல அந்யூன்யம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை சொல்கிறது. மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். மீன ராசிக்கு பரிகாரம் சொல்ல மறந்துட்டேன். இப்போது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு காமாட்சி, அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. நன்றி நண்பர்கள். வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.